Hello students, welcome to Shiny Max. 7ஆம் வகுப்பு பருவம் 3 எடுத்துக்காட்டு 3.7 பார்க்கலாம். காரணிப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 9x² கூட்டல் 30x into y கூட்டல் 25y ஸ்கொயர். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ளஸில் இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா? a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். பாருங்க இங்கேயும் இருக்கிறதுல எல்லாமே ப்ளஸ், அதனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சரை இப்படி எழுதிட்டாலே போதும். அதுக்கு நம்மளுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஸ்டின் எழுதிக்கலாம். 9x² கூட்டல் 30x into y கூட்டல் 25y ஸ்கொயர். இப்போ பாருங்க இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், இங்கே நம்மளுக்கு ரெண்டு உறுப்பு, அப்போ இங்கே ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தான் எழுதிக்கணும். ஓகே, அதை மாற்றி எழுதிக்கலாமா? முதல்ல இந்த 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 9 தான் கிடைக்கும். அப்போ 3 வந்து 2 வாட்டி இருக்குது, அதனால 3 ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ ஃபர்ஸ்ட் 3 எழுதுங்க, அடுத்து இந்த எக்ஸ் எழுதிருங்க. இதோட அடுக்கிலே 2, இதோட அடுக்கிலே 2, அப்போ அதை பொதுவாக நம்ம வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இனி கூட்டல் ஃபார்முலாயில் 2. இனி ஏக்கு பதில் 1 வரும், பிக்கு பதில் 1 வரும். அது என்னன்னு சொல்லித்தாரேன், அப்புறமாட்டு கூட்டல். இனி பாருங்க 25 நம்ம எப்படி எழுதலாம்? 5 into 5 25. அப்போ 5 2 வாட்டி இருக்கு, அதனால அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ முதல்ல 5 எழுதிருங்க, அடுத்த இந்த ஒய் எழுதிருங்க. இதுலேயும் அடுக்கில் 2, இதுலேயும் அடுக்கில் 2, அப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அப்போ ஏற்குடைய இடத்துல என்னது இருக்கு? 3x, அதனால 3xஐ இங்கே எழுதிருங்க. அப்புறம் இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், பி இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 5y, அப்போ 5yன்னு எழுதிக்கலாம். பெருக்கி பாருங்க கரெக்டாக வரும். 3 2 6 6 5 30. அடுத்த எக்ஸும் ஒய்யும் இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும், பியோட மதிப்பு தெரியும். அதை இங்கே பிரதியிட்டாலே போதும். ஏயோட மதிப்பு என்னது? 3x. அடுத்த நடுவில் கூட்டல். பியோட மதிப்பு என்னது? 5y. அடுத்த இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளும் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கணும். இப்போ இதோட காரணிகள் கேட்குறாங்க, அதனால இதை இன்னும் விரிவுபடுத்தணும். எப்படின்னா இதோட அடுக்கில் 2 இருக்கு, அப்போ இதை 2 வாட்டி எழுதணும். எழுதுறேன் பாருங்க. 3x கூட்டல் 5y இன்டு 3x கூட்டல் 5y விரிவுபடுத்திட்டோம். இது ரெண்டும் தான் இதோட காரணிகள். சரிங்களா? இனி எடுத்துக்காட்டு 3.8 பார்க்கலாம். இதுவும் நம்ம போன எடுத்துக்காட்டு எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ பாருங்க இங்கே மைனஸ், அப்போ இங்கே என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இங்கேயும் ஒரு மைனஸ், அதனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஏயோட மதிப்பு பியோட மதிப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஸ்டின் எழுதிக்கலாம். 4x² மைனஸ் 4x into y கூட்டல் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 உறுப்பு, அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். 4 தானே, 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2, அதாவது இது 2 பெருக்குனா 4 தான் கிடைக்கும். இப்போ 2 வாட்டி இருக்கு, அதனால 2 ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 எழுதிருங்க, அடுத்து இந்த எக்ஸ் எழுதிருங்க. இதோட அடுக்கிலே 2, இதோட அடுக்கிலே 2, அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். இனி ஃபார்முலாயில் மைனஸ், ஃபார்முலாயில் 2, ஏக்கு பதில் 1 எழுதணும், பிக்கு பதிலும் எழுதணும். அது என்னன்னு சொல்லித்தாரேன். அடுத்த கூட்டல், இங்கே ஒரே ஒரு உறுப்பு, அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பாருங்க இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அப்போ ஏயோட மதிப்பு என்னது? 2x, அதனால இங்கே எழுதிருங்க ஏக்கு பதில் 2x. அடுத்த இங்கே ஸ்கொயர், அப்போ பி கூட இடத்துல என்னது இருக்கு? ஒய், அதனால பியோட மதிப்பு ஒய். வேணா பெருக்கி பாருங்க, இங்கே மைனஸா, அடுத்த நம்பரை பெருக்குங்க. 2 4, அடுத்து எக்ஸையும் ஒய்யையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏயோட மதிப்பு தெரியும், பியோட மதிப்பு தெரியும், அதை இங்கே பிரதியிட்டாலே போதும். ஏயோட மதிப்பு 2x, அடுத்த மைனஸ் பியோட மதிப்பு ஒய், இங்கே அடுக்கில் 2, அதனால நம்மளும் 2ன்னு எழுதிக்கணும். இதை இன்னும் விரிவுபடுத்தணும். இதோட அடுக்கில் 2 இருக்கு, அப்போ இதை 2 வாட்டி எழுதிருங்க. 2x மைனஸ் ஒய் இன்டு 2x மைனஸ் ஒய். இதுதான் இதோட காரணிகள். இனி எடுத்துக்காட்டு 3.9 பார்க்கலாம். இங்கே நம்ம காரணிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் இந்த 3ஐ நம்ம மாற்றிடலாம், அதாவது இங்கே எக்ஸ் இங்கே ஒய், ஆனால் இந்த இசட் வந்து சம்பந்தமே இல்லாமல் இருக்கு, அதனால அது அப்படியே இருக்கட்டு. முதல்ல இதை மாற்றிக்கலாம். இங்கே மைனஸ், அப்போ என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இனி கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x² மைனஸ் 2x into y கூட்டல் y ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர்.
இப்போ இந்த ரெண்டுலேயுமே ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாகவே ஏயோட மதிப்பை பியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், கண்டுபிடிக்கிறேன். இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர், அப்போ ஏற்குடைய இடத்துல என்னது இருக்குது? எக்ஸு. அப்போ ஏக்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ். இனி இங்கே ஸ்கொயர், அப்போ பியோட இடத்துல என்னது இருக்குது? ஒய். அதனால் பிக்கு பதில் ஒய்ன்னு எழுதிக்கலாம். இதோட அடுக்கில் 2, அப்போ நம்மளும் 2ன்னு எழுதிக்கணும். இனி இந்த 3ஐயும் நம்ம இப்படி சுருக்கிட்டோம். சரிங்களா? அடுத்த பாக்கி என்னது இருக்கு? மைனஸ் இசட் ஸ்கொயர். இப்போ பாருங்க, நடுவில் மைனஸ், இங்கே ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது இப்படி இருக்குது. அதை நம்ம இப்படி மாற்றி எழுதிட்டாலே போதும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்கள், இங்கே ஸ்கொயர். அப்போ ஏற்குடைய இடத்துல என்னது இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய். இதை மறக்கக்கூடாது. ஏற்குடைய இடத்துல என்னது இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்கிறேன். ஏயோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஒய், கமா. அப்புறம் நடுவில் மைனஸ். இனி இங்கே ஸ்கொயர். அப்போ பியோட இடத்துல என்னது இருக்குது? இசட். அதனால் பியோட மதிப்பு இசட். பிரதியிட்டாலே போதும். ஏயோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்புறம் நடுவில் கூட்டல். பியோட மதிப்பு என்னது? இசட் இன்டூ திரும்பவும் ஏயோட மதிப்பு என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ், பியோட மதிப்பு என்னது? இசட். இது ரெண்டும் தான் இதோட காரணி. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இனி அடுத்த எடுத்துக்காட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.